ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷலாக எங்கள் அம்மா வந்து சமைக்க நிறைய சாமான்கள் வாங்கி வந்திருக்காங்க. ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள், தீபாவளி ஸ்பெஷலுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி என்னன்னா, நாளைக்கு வந்து சஷ்டி. அந்த சஷ்டி இன்றைக்கி வந்து நான்வெஜ்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு இன்றைக்கி என் பையன் விரும்பி கேட்டதெல்லாம் வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து மட்டன் பிரியாணி பிடிக்கும். அதனால் பாருங்கள், மட்டன் வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்துருக்கேன். ஏன்னா நாங்கள் 3 பேர் தான், நான் எங்கள் வீட்டுக்காரர் என் பையன் மட்டும் தான். அதனால் 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன் மட்டன் பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் 65 வந்து அவருக்கு ஃபேமஸ். அதனால் பிரியாணினா 65 இருக்கும். அதனால் ஒரு சிக்கன் ஒரு 3/4 கிலோ வாங்கி வந்திருக்கேன் 65க்காக. அதுக்காக பீஸ் வந்து நான் கொஞ்சம் பீஸாக தான் போடுவேன் நான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மட்டன் வந்து மண்ணீரல் சொல்லுவாங்க, இல்லை துறப்பு கூட சொல்லுவாங்க. இது அப்புறம் தோஞ்சல் சேர்த்து வாங்கிட்டு வந்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டு அப்படியே தொக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, இது வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம குழந்தைங்க கொடுத்தா இந்த வீசிங் ப்ராப்ளம்லாம் வராதுங்க. அதுக்காக வாங்கிட்டு வந்துருக்கேன். அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச வந்து வஞ்சர மீன். இது ஏன்னா மீன் குழம்புக்கு வச்சோம்னா இந்த வஞ்சர மீன் சூப்பராக இருக்கும். வஞ்சர மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். அதனால் தாங்க வஞ்சர மீன் வாங்கிட்டுருக்கேன். சூப்பராக இருக்காங்க. அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை, வஞ்சர மீன் குழம்பு இருந்தால் மீன் ஃப்ரை இருக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து வவ்வால் இது ஃபிஷ் வாங்கி வந்துருக்கிறேன். இது வந்து வறுக்கிறதுக்காக வாங்கி வந்துருக்கேன் வவ்வால். அது சூப்பராக இருக்கும். இதுதான் இன்றைக்கி நாங்கள் தீபாவளிக்கு செய்ய போகிற ஸ்பெஷல். அது மட்டும் இல்லை, ஒரு முட்டையும் கொஞ்சம் வெங்காய பச்சடிலாம் செய்வோம். அது சமைச்சு முடிச்சதுக்கு அது தனி வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். மட்டன் வாங்கி வந்துருக்கேன் பிரியாணிக்கு, சிக்கன் 65க்கு, பருப்பு வந்து தொக்கு மாதிரி பந்துக்கு, மீன் குழம்புக்கு வஞ்சர மீன், மீன் வறுவலுக்கு வவ்வால் மீன். உங்களுக்கும் இது மாதிரி உங்கள் வீட்டிலே வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நீங்களும் நல்லபடியாக தீபாவளி கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறேங்க.